வணக்கம். இப்பதிவில் உள்மருந்தின் தலைப்பின் கீழ் அடுத்ததாக மெழுகு பற்றி காண்போம். மெழுகு தாது சரக்குகள், மூலிகை சரக்குகள் இவற்றை உரிய திரவப்பொருள் விட்டு அரைத்தோ அப்படி இல்லைன்னா சுருக்கு கொடுத்தோ மெழுகு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் முறை தான் மெழுகு அப்படின்னு சொல்கிறாங்க. மெழுகு 2 வகைப்படும். ஒன்று அரைப்பு மெழுகு, இன்னொன்று சுருக்கு மெழுகு. அரைப்பு மெழுகு பார்த்தோன்னா இது சில ரசக்கலப்புள்ள சரக்குகளை அதாவது தனித்தாவது, அவற்றுடன் சில கடை சரக்குகளை சேர்த்தாவது, சில சாறுகளிலாவது தேனாலாவது அரைத்து நம்ம மெழுகு பக்குவமாக செய்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா சாற்றில் அரைத்தெடுத்தலுக்கு கந்தக மெழுகு, வெண்ணெயில் அரைத்தெடுத்தல் மிளகு மெழுகு, வெல்லம் தேன் சேர்த்து அரைத்தல் குன்மகுடோரி மெழுகு. அடுத்ததாக சுருக்கு மெழுகு. இது எப்படின்னா சில சரக்குகளையாவது பாஷாணங்களையாவது பல வகை மூலிகைகளின் சாற்றாலாவது சில நெய்ப்பு பசையுள்ள தைலங்களிலாவது சுருக்கு கொடுத்து என்ன பண்ணுறோன்னா இலகி பதமாகும். இலகி மெழுகு பதமாகும் போது அதை நம்ம குழி கல்லில் இட்டு பக்குவமாக அரைச்சி எடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் சுருக்கிட்டு அரைத்து எடுத்தல் கிழிஞ்சல் மெழுகு. அடுத்ததாக குழம்பு. இது என்ன அப்படின்னா சில சரக்குகளை கலந்தாவது தனி சாராகவாது அப்படி இல்லைன்னா ஒரு சட்டியில் இட்டு சர்க்கரை கூட்டி சில சரக்குகளை பொடி செஞ்சு துணியில் வடிகட்டி அதில் போட்டு நம்ம குழம்பு பக்குவத்தில் காய்ச்சி எடுத்துக்கொள்கிறது தான் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் சாதி சம்பீர குழம்பு, இளநீர் குழம்பு. அடுத்ததாக பதங்கம். இது ரசத்தை மாத்திரம் தனியாக அதாவது ரசத்தை மட்டும் தனியாகவாவது அதனுடன் ரச கலப்புள்ள மருந்துகளையாவது ஒரு மண் சட்டியில் உப்பும் செங்கல் மஞ்சள் தூளும் போட்டு அதுக்கு மேலே நம்ம மேற்கூறிய அப்படியேயாவது ஒரு மூசையில் போட்டாவது அப்படியே நம்ம ஒரு மூசையில் போட்டாவது வச்சு மேலே உப்பு மூடி உப்பை போட்டு மேற்சட்டியில் மூடி சீலை மண் செஞ்சு நம்ம அடுப்பேற்றணும் அப்படின்றாங்க. அதற்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாளிகை அளவு, அதே மாதிரி தீ அளவு எரித்து நம்ம அசையாமல் கீழே இறக்கி பிரித்து மேற்சட்டியில் ஏறி இருக்கக்கூடிய மருந்துகளை பக்குவமாக வலிச்சு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பாடானங்களை சில இலைச்சாறுகளால் நம்ம அரைச்சி மூசைக்கு நடுவில் துளை வைத்த மேல் மூடியில் செஞ்சு அந்த மூசைக்குள்ளே நம்ம ரசம் விட்டு ஒரு சட்டியில் போட வேண்டிய அளவு நம்ம உப்பை எடுத்து அது மேலே அந்த மூசையில் வச்சு மேல் சட்டி மூடி மறுபடியும் மண் சீலை செஞ்சு 4 ஒரு சீலை வீதம் அதாவது 7 நாளைக்கு 7 சீலை செஞ்சு நம்ம எரிப்புக்கு சொல்லியிருக்க சாமம் வரைக்கும் அதை நம்ம தீ அளவு சாமம் அவங்க குறிப்பிட்டிருக்கிற அளவு நம்ம எடுத்து தீயை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அசையாமல் எடுத்து கீழே வச்சு மெதுவாக பிரித்து மேல் சட்டியில் ஏறி இருக்கக்கூடிய மருந்தை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு மூசை எடுத்துக்கிறோம், சொல்லியிருக்க சரக்குகள் எல்லாம் மூசையில் போடுறோம், அதுக்கு மேலே இன்னொரு மூடி உப்பு போடுறோம், உப்பு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு மூடி மூசை போட்டு அதை நம்ம சீலை செஞ்சு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு தீ அளவு பொறுத்து நம்ம சூடு அதாவது அதை எரித்து அதுக்கப்புறமா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக அசையாமல் இறக்கி நம்ம மேல் மூசையில் படிஞ்சிருக்கக்கூடிய மருந்தை நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா திருமூர்த்தி பதங்கம், நீலகண்ட வாழை. தேங்க்யூ.